அஸ்ஸலாமு அலைக்கும். மீன் குழம்பு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க, அட்டகாசமாக இருக்கும். இந்த குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். முழு மல்லி, ஜீரகம், சோம்பு, மிளகு இப்போ இது எல்லாத்தையும் லேசான தீயில வறுத்தெடுத்துக்கலாம். ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நான் ஒரு முழு பூண்டை பாதி அளவு மட்டும் இப்போ நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மீதி பாதி அப்புறம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காண்டி காஷ்மீரி சில்லி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணி வச்சிருக்கிற மசாலா பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஆற விட்டு இது போல நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுவோம். நான் லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சிருக்கேன். அதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏற்கனவே கத்திரிக்காவை தண்ணியில உப்பு போட்டு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம மீன் குழம்பு தாளிச்சிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வெந்தயம், சோம்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு நம்ம மீதம் வச்சிருக்கிற பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு நம்ம கத்திரிக்காயும் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ வதங்கினதுக்கு அப்புறமேலு கொஞ்சமாக கலருக்காண்டி நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணி நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமேலு ஒரு சில்ல அளவு தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேலு கத்திரிக்காய் இந்த அளவு வெந்திருக்கணும். வெந்ததுக்கு அப்புறமேலு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற மீனை ஆட் பண்ணிக்கலாம். மீன் வெந்ததுக்கு அப்புறமேலு மல்லி இலை தூவி சர்வ் பண்ணிடலாம். அட்டகாசமான மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.